Today's date is 23 August 2025. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன பண்ணுது, என்ன வேலை செய்யுது, ஜிஎஸ்டிஎன் நெட்வொர்க் என்ன வேலையை பார்க்குது, செட் ஆஃப் ரூல்ஸ்னா என்ன, பேமெண்ட் மெத்தட்ஸ், ஆன்லைன் ஆஃப்லைன் மெத்தட்ஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் ரெஃபர் த லாஸ்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி தான் கவர் பண்ணணும். ஐஜிஎஸ்டியில் என்ன பெண்டிங் இருக்கோ அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டியோடைய அவுட்புட் டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் மேக் ஷூர் தட் போத் த வீடியோ அண்ட் ஆடியோ இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். எஸ் இட் இஸ். அடுத்தது வந்து எஸ்ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஆர்டரில் தான் போகணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணிட்டோம். ஐ டோன்ட் வாண்ட் ஸ்ட்ரெஸ் மோர் ஆன் திஸ், அதர்வைஸ் த வீடியோ லென்த் வில் கோ ஹையர். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து பேமெண்ட் ஆஃப் டேக்ஸஸ். மெயினாக கான்செப்டை சொல்லிட்டு ஒரு 5 சம்மு மட்டும் கடகடன்னு போட போகிறோம். ஆக்சுவலாக டோட்டலாக 10 சம்ஸ் இருக்குது. ரிமைனிங் 5 சம்ஸ் வந்து வில் கவர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வாட் இஸ் அவுட்புட் ஜிஎஸ்டி. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு சப்ளையர்கிட்ட வந்து நம்ம வந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு சொன்னால் வி வில் பே இன்புட் டேக்ஸ். அதுவே நாம் தான் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வி வில் பே அவுட்புட் டேக்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் வந்து கிராஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரைட்டா? ரெண்டாவது இன்புட் டேக்ஸ். இந்த இன்புட் டேக்ஸ் வந்து டேக்ஸ் பேயபிள் யூசிங் கிரெடிட். அவுட்புட் டேக்ஸு நம்ம கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸு. இன்புட் டேக்ஸுன்றது நாம் ஒரு பொருளை, ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நாம் டேக்ஸு பே பண்ணியிருப்போம். அந்த டேக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய அவுட்புட் டேக்ஸில் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் நம்ம பேலன்ஸ் மட்டும் பே பண்ணாலே போதும், சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் அவுட்புட் ஜிஎஸ்டி உங்களுக்கு ஜிஎஸ்டி போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அ ஜிஎஸ்டி யூ கேன் கோ டு ஜிஎஸ்டி வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ண வேண்டியது வரும்னு பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவாக ஷோ பண்ணும். அதே சமயத்தில் உங்களுக்கு எவ்வளோ வந்து இன்புட் கிரெடிட் உங்களுக்கு இருக்குது, அதாவது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக காமிக்கும், சரிங்களா? ஸோ அதை கழிச்சது போக நீங்கள் ரிமைனிங் வந்து 11 lakhs மட்டும் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்றது காமிக்கும். ஸோ இந்த 11 lakhsக்கு நீங்கள் உங்களுடைய கேஷ் லெட்ஜரில் நீங்கள் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் நம்ம போன கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்? எப்படி எந்த லெட்ஜர், கிரெடிட் லெட்ஜர்னா, கேஷ் லெட்ஜர்னா, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் லெட்ஜர் எங்கே இருக்குது, அது எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணுவீங்க. ஸோ ஜென்ரலாக இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா நெட் ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு என்ன லைபிலிட்டி இருக்குது அவுட்புட் ஜிஎஸ்டி மைனஸ் இன்புட் ஜிஎஸ்டி. இதான் வந்து ஆக்சுவலாக நெட் ஜிஎஸ்டி. இந்த ஃபார்முலாவில் எந்த மாற்றமும் இல்லை, ரைட்டா? Shall we go to the problems now? Problem number 1. Let me go to the questions. இந்த கொஷினில் ஃபர்ஸ்ட் கொஷின், பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி liability. காப்பி பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம், ஓகே? ஸோ என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க, பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஜிஎஸ்டி எப்படி ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட் த நெட் ஜிஎஸ்டி பேயபிள். நெட் ஜிஎஸ்டினால டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக வேண்டியது அவுட்புட்டில் இருந்து இன்புட்டை கழிக்கணும். அவுட்புட்டு நாம் கட்ட வேண்டியது, இன்புட்டு நாம் கட்டினது, அவுட்புட்டு நாம் கட்ட வேண்டியது, இன்புட்டு நாம் ஆல்ரெடி ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறப்போ கட்டினது. அதை கழிச்சிட்டா ரிமைனிங் தான் நமக்கு லைபிலிட்டி இருக்குது, விச் இஸ் சப்போஸ் டு பி பெய்டு எவ்ரி 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். டியூ டேட் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். இந்த மந்த் நீங்கள் என்னெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதோட டியூ டேட் ஃபார் பேயிங் ஜிஎஸ்டி இஸ் நெக்ஸ்ட் மந்த். சப்போஸ் இஃப் யூஆர் ஃபெயில் டு பே ஆன் டியூ டேட் யூ ஆர் அட்ராக்டட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம். அது வந்து போன கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், ரைட்டா? ஸோ நவ் கம்மிங் ஹியர் they have clearly mentioned 3 heads of இருக்குது. இதெல்லாம் வந்து மேஜர் ஹெட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் மேஜர் ஹெட்டு. இதில் மைனர் ஹெட்ன்றது பெனால்ட்டி, லேட் ஃபீஸ், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் மைனர் ஹெட். ஸோ எவ்ரி மேஜர் ஹெட் வில் ஹாவ் அ மைனர் ஹெட். அது யூ ஆல்ரெடி நோ இட். Because if at all you don't know any of the terms that I am discussing, you have to refer the previous video. அது உங்களுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்கலாம், அப்படி சேனல் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போது நமக்கு இப்போது நெட் ஜிஎஸ்டி தான் கால்குலேஷன் பண்ண போகிறோம் இல்லையா? நெட் ஜிஎஸ்டின்றது அவுட்புட் மைனஸ் இன்புட்னு வந்துருச்சு. அழகாக கொடுத்துட்டான், அவுட்புட்டும் கொடுத்துட்டான், இன்புட்டும் கொடுத்துட்டான், ரைட்டா?
இப்போ நம்ம எழுத வேண்டியது சிஜிஎஸ்டி இந்த ஆர்டர்ல நீங்க டேபிள் காலம் மாதிரி போட்டுக்கங்க. எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. அதை போட்டாச்சா? இப்போ அடுத்தது சிஜிஎஸ்டியில் அவுட்புட் டேக்ஸில் நமக்கு எவ்வளோ இருக்குது? 2000. எஸ்ஜிஎஸ்டியில் ஒரு 15,000. இதெல்லாம் எங்கே சார் எழுதுறீங்க? இதோ இருக்க பாருங்க. ரைட்டா? இதை பார்த்து எழுதுறேன். ஐஜிஎஸ்டி 24,000. ரைட்டா? இது வரைக்கும் கிளியரா? சூப்பர். அப்படியே கொஸ்டின் இருக்குது, அப்படியே பார்த்து அடிச்சிருக்கோம். அடுத்தது இன்புட் டேக்ஸ். இன்புட் டேக்ஸில் சிஜிஎஸ்டிக்கு என்ன கொடுத்துருக்கானா, சிஜிஎஸ்டி நில்லு. ஆனால் அவுட்புட் டேக்ஸ் நம்ம கட்ட வேண்டியது 2000 இருக்குது. எப்படி சார் கட்டுறது? கட்டலாம். கேஷை போட்டு கட்டணுமா? இல்லை. எக்ஸ்ட்ராவாக எங்கே இருக்கான்னு பார்க்கணும். எஸ்ஜிஎஸ்டியில் 1000 ருபீஸ் ஆல்ரெடி நமக்கு கிரெடிட் இருக்குது. ஆனால் நம்ம கட்ட வேண்டியது 15,000. அப்போ 14,000 கையிலேருந்து கட்டுறாமல் இருக்கணும். இப்படி யோசிக்கக்கூடாது. எப்படி யோசிக்கணும்? த ரைட் வே டு திங்க் இஸ் 37,000 நமக்கு எவ்வளோ இருக்குது? ஐஜிஎஸ்டி இருக்குது. இப்போது ஐஜிஎஸ்டி நம்ம பே பண்ண வேண்டிய அவுட்புட் டேக்ஸே எவ்வளோ? 24,000 தான். அப்போ இந்த நமக்கு ஆக்சுவலாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 37,000 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 24,000 அப்படியே முழுசாக இதுலேருந்து கழிச்சிக்க போகிறோம். 37 minus 24, 30 நம்ம கையில் இன்னும் கையில் இருக்குது. ரைட்டா? எவ்வளோ இருக்குது? 13,000 இருக்குது. அந்த 13,000 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தது ஹெல்ப் பண்ண போகிற பர்சன் யார் அப்படின்னா, இந்த சிஜிஎஸ்டி நம்மக்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுவான். ஏன்னா இவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் கொஞ்சம் பவர் அதிகம். ரைட்டா? அவனுக்கு முழுசாக ஹெல்ப் பண்ணிடலாமா? 2,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணிடலாம். முழுசாக இவன் கதை காலி. இங்கேயும் ஐஜிஎஸ்டி ஃபுல்லாக காலி. ஐஜிஎஸ்டி இவன் 24,000க்கு 24,000 கொடுத்துட்டோம். சிஜிஎஸ்டி 2,000க்கு 2,000 கொடுத்துட்டோம். இப்போ நம்மக்கிட்ட 24,000 + 2,000 26,000 37 minus 24 26 இன்னும் நம்மக்கிட்ட 11,000 இருக்குது. அந்த 11,000 எஸ்ஜிஎஸ்டிக்கு நம்ம கொடுக்குறோம். இப்போ லைபிலிட்டி எழுதலாமா? என்ன லைபிலிட்டி இருக்குது? என்ன ஆக்சுவல் லைபிலிட்டி இங்கே ஏதாவது இருக்கா? நில். லைபிலிட்டின்றது த ஆப்ளிகேஷன் டு பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட் இஸ் நில் in terms of when it comes to சிஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டிக்கு நீங்கள் 4,000 ரூபா கவர்மெண்ட்டை கட்ட வேண்டியது இருக்குது. ரைட்டா? எஸ்ஜிஎஸ்டிக்கு நீங்கள் 4,000 ரூபா கவர்மெண்ட்டை கட்ட வேண்டியது இருக்குது. ஐஜிஎஸ்டிக்கு நில். முடிஞ்சிச்சா? இப்போ நீங்கள் இதை பார்த்துலாம் உங்களுக்கு மார்க் போட மாட்டான். மார்க் எதை பார்த்து போடுவானா, நீங்கள் அழகாக எடுத்து எழுதணும். ஓ, வெரி சாரி, வெரி சாரி. ஆக்சுவலாக வந்து எஸ்ஜிஎஸ்டிக்கு ஒரு 1,000 ருபீஸ் கிரெடிட் இருக்குது. நம்ம நில்லையும் 37,000 யூஸ் பண்ணிக்கணும், 1,000 ருபீஸ் யூஸ் பண்ணல இல்லையா? அதனால இந்த லைபிலிட்டி இப்போ கரண்ட் லைபிலிட்டி வச்சுப்போம். இப்போ மறுபடியும் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆஃப் யார் தலைவர்? எஸ்ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டின்னு போட்டு வேறு கலர் யூஸ் பண்ணிப்போம். 1,000 ருபீஸ் நமக்கு இருக்குது. அந்த 1,000 ருபீஸை கழிச்சா 3,000 தான் லைபிலிட்டி. இங்கே நில்லு, இங்கே நில்லு. முடிஞ்சா? ஸோ இப்போ ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதணும். பிகாஸ் தி எக்ஸாமில் கொஷின் பேப்பர் உங்கள் ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ணுறவங்க ஃபைனலாக வந்து இதை தான் செக் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன தான் வளவழா குழகுழான்னு நிறைய எழுதியிருந்தாலும் ஃபைனலாக வந்து இதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு முழு மார்க்கை போடணும், ஃபுல் மார்க்கை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு எழுதிட்டு சிஜிஎஸ்டி எது நில்லு. ரைட்டா? அதை எழுதிடுங்க. அடுத்தது எஸ்ஜிஎஸ்டி 3,000 அப்புறம் ஐஜிஎஸ்டி நில்லு. இப்படி எழுதிட்டிங்கன்னா அவன் ஃபஸ்ட்டு அப்படியே செக் பண்ணணும். டக் டக் டக்னு ஓகே எஸ்ஜிஎஸ்டி இது ரெண்டும் நில்லுடா. அவங்க ஆன்சர் கேயை பார்த்துட்டு 3,000 நம்ம கரெக்டாக போட்டு டக்குன்னு உங்களுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துட்டு போய்டும். நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கே 40 மார்க்கு, அதில் 4 மார்க் இதிலே கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் இதை எடுத்து எழுதலாம். இந்த கொஷினை சால்வ் பண்ணி ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள். ஒன்றும் இல்லைங்க சார், கொஷினில் அவுட்புட் ஜிஎஸ்டி கொடுத்துருக்கான், இன்புட் ஜிஎஸ்டியும் கொடுத்துருக்கான், அவுட்புட் மைனஸ் இன்புட்னு தெரியும். இதில் 37,000 இருக்குது. ஐஜிஎஸ்டியில் 37,000 தேவைப்படல, 24 தான் தேவைப்படுது. மீதி தூக்கி ஃபஸ்ட்டு எங்கே அடிக்கணும்? சிஜிஎஸ்டி அடிக்கணும். சிஜிஎஸ்டியை முடிச்சுட்டு மீதி காசு எங்கே போடணும்? எஸ்ஜிஎஸ்டிக்கு போடணும். அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐடிசி இருக்கான்னு கொஷினில் பார்க்குறோம். ஆமாம் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபைனலாக எழுதுறோம். அவ்வளோதான் மேட்ரு. So moving on to second question. சொல்லலாமா? செகண்ட் கொஷின். ஓகே.
ஏதோ ஒரு கம்பெனி பேரு பீயிங் ரெஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளைங் டாக்ஸபிள் குட்ஸ் இன் த ஃபாலோயிங் மேனர். சப்ளை பண்ண தப்பில்ல. பிசினஸ் பண்ண. இன்ட்ராஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ், இன்டர்ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ். சப்ளைன்னு வருது. ஓகே. இவன் ப்ராடக்ட்டை சேல் பண்ணியிருக்கான். இன்ட்ராஸ்டேட்ஸ் பர்ச்சேசஸ், இன்ட்ரஸ்டேட் பர்ச்சேசஸ். இதில் தெளிவாக பர்ச்சேசஸ்னே கொடுத்துருக்கான். பர்ச்சேசஸ். சப்ளை வில் அட்ராக்ட் அவுட்புட் டேக்ஸ். பர்ச்சேசஸ் வில் சப்போஸ் டு பி பெய்டு வித் இன்புட் டேக்ஸ். ரைட்டு. 18 lakhs 13 lakhs இது ரெண்டும் அவுட்புட்டு, இது ரெண்டும் இன்புட்டு. ஐடிசி அட் த பிகினிங் ஆஃப் த ரிலவெண்ட் டேக்ஸ் பீரியட், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ரைட்டா? இது எல்லாமே வந்து ஐடிசி. திஸ் இஸ் நாட் சேல்ஸ், திஸ் இஸ் ஆக்சுவல் டேக்ஸ் இன்செல்ஃப். ஓகேவா? டேக்ஸ் இதெல்லாம் வந்து சேல்ஸ். அதில் நம்ம ஆக்சுவலாக டேக்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். பட் இது வந்து ஆக்சுவல் டேக்ஸ். பிகாஸ் யூ ஷுட் லுக் அட் த வேர்ட் ஐடிசி அட் த பிகினிங் ஆஃப் த ரிலவெண்ட் டேக்ஸ் பீரியட். ஐடிசினா என்னது? இன்புட் டேக்ஸ் கிரெடிட். கிரெடிட்டே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கோம். இதில் போய் நீங்கள் 10% 5% கால்குலேட் பண்ணக்கூடாது. சரி ராஜா? Rate of CGST, SGST and IGST to be 9%, 9%, 18% respectively. Inward and outward supplies are exclusive of taxes. இதில் அவங்க taxesலாம் include பண்ணல. இனிமேல் தான் நீங்கள் தான் calculate பண்ணணும். You are supposed to calculate tax on it. The number which was given is exclusive of taxes and they have clearly mentioned. All the conditions necessary for availing tax, the input tax credit have been fulfilled. இது என்ன சார் நான் கேட்டேன்? ஆக்சுவலாக சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஐடிசி உனக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னாலே யூ ஆர் சப்போஸ் டு ஃபுல்ஃபில் சர்டன் கண்டிஷன்ஸ். அது வந்து ரூல்ஸில் வந்து நம்ம போக அடுத்தடுத்த சாப்டரில் படிப்போம். அந்த கண்டிஷன்ஸை பற்றி இப்போ நீங்கள் யூ டோன்ட் வரி. பட் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட் டு அவைல் ஐடிசி கிரெடிட். சப்போஸ் சில கண்டிஷன்ஸ் நீங்கள் ஃபுல் பண்ணலன்னா நீங்கள் என்ன தான் இன்புட் டேக்ஸே வச்சுருந்தாலும் அவுட்புட் டேக்ஸை பே பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் சர்டன் கண்டிஷன் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில். யூ அஸ்யூம் தட் ஆல் த கண்டிஷன்ஸ் ஹாஸ் பின் ஃபுல்ஃபில்னு கொடுத்துருக்கான். இந்த வார்த்தைக்கு வந்து போக நமக்கு சாப்டர் போக புரியும். கம்ப்யூட் த நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அவுட்புட் மைனஸ் இன்புட் டியூரிங் த டேக்ஸ் பீரியட், மேக் சூட்டபிள் அசம்ஷன்ஸ். பண்ணலாமா? ஓகே. ஒன்றும் இல்லைப்பா, அவுட்புட் டேக்ஸை கண்டுபிடிக்கணும், இன்புட் டேக்ஸை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே ஆல்ரெடி இன்புட் டேக்ஸை வச்சுருக்கான், அதை எடுத்து ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஷால் வி கோ டு சொல்யூஷன் நவ்? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, பிஸ்னஸ் பண்ணுறவன் என்ன பண்ணுறான்? சப்ளையும் பண்ணுறான், பர்ச்சேஸும் பண்ணுறான். ஓகே ரைட்டா? ரேட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டேக்ஸஸ்ன்னு கொடுத்துட்டான். சூட்டபிள் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு சொல்லிட்டான். ரைட்டா? இப்போ நம்ம அவுட்புட் டேக்ஸை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? சேல்ஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். நம்ம கால்குலேட் பண்ண போகிறது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அவுட்புட் டேக்ஸ். ரெண்டாவது சம் தான் வரும். இன்னும் 3 சம் இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாமா? இன்ட்ரா, இன்டர், அவுட்வார்ட் சப்ளை. இன்ட்ரா within the state, inter outside the state, supply னா அவுட்வர்டு தான், சப்ளைனாலே அவுட்வர்டு தான். பட் we are supposed to mention outward. இதில் நம்மளுக்கு 3 மேஜர் ஹெட்ஸ் இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. அவன் என்ன கொடுத்துருக்கான்? சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கான் 18 lakhs and 13 lakhs. இன்ட்ரா அப்படின்றது சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 18 லட்சம். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான்? 9%, 9% உங்களுக்கு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அப்போது நம்ம கேல்குலேட் எடுத்து தட்டுவோமா? 18 lakhs ஃபஸ்ட்டு அமௌண்ட் எழுதிடுவோம். சேல்ஸ் வேல்யூன்னு எடுத்து எழுதலாமா? இது எவ்வளோ? 18 lakhs-ஆ? ஓகே, அதுவும் 18 lakhs தான். ஏன் சார் அதுக்கு 18 lakhs, இது 18 lakhs? சார் ஒரே அமௌண்ட்டு தான் சார். சிஜிஎஸ்டிக்கு 9% போடணும், எஸ்ஜிஎஸ்டிக்கு 9% போடணும். உடனே கொடுத்துருக்கான். ஐஜிஎஸ்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு சேல்ஸ் வேல்யூவே வேறு. எவ்வளோ? 13 லட்சம். அதை பார்த்து அழகாக மென்ஷன் பண்ணிடுறோம். டன். இப்போ ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 9%, 9%, 18%. எங்கேருந்து சார் வந்துச்சு இது? கொஷினை படித்தா வந்துடும். அவுட்புட் டேக்ஸ் 9% ஆஃப் 18 lakhs, 9% ஆஃப் 18 lakhs. கேல்குலேட்டர் தட்டுறோம். 1,62,000. இதுக்கு மாறுமா? மாறாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே நம்பர். ரைட்டா? அடுத்தது 13 lakhs-ல 18% எவ்வளோ? 13 lakhs-ல 18% எவ்வளோ? 2,34,000. 2,34,000. இது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அவுட்புட் டேக்ஸ். ரைட்டா? அடுத்தது இப்போ நம்மளுக்கு அவுட்புட் டேக்ஸ் தெரிஞ்சிருச்சா?
இப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்புட் டேக்ஸ் நம்ம கம்ப்யூட்டேஷன் பண்ண போகிறோம். என்னது இன்வெர்ட் சப்ளை என்ன பர்ச்சேஸ் என்னென்ன பண்ணியிருக்கான் 13 லேக்ஸுக்கு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். அது வந்து இன்ட்ரா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி 1.5 லேக்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒன்று பண்ணியிருக்கான். அதை பண்ணலாமா? அப்போ என்னென்ன அமௌண்ட் அது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்புட் டேக்ஸில் இன்ட்ரா இன்டர் இன்வார்ட் சப்ளை 3 மேஜர் ஹெட் யாரு? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி ரைட்டா? ஸோ இதில் நமக்கு ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் எவ்வளோ? 9%. 9 ஃபஸ்ட்டு அமௌண்ட் எழுதுப்பா. 13 லட்சம் 13 லேக்ஸ். இந்த 5 ஜீரோ எழுதுறது தான் கொஞ்சம் கஷ்டம். பேசாமல் லேக்ஸ்ன்னு எழுதிடலாம். 13 லேக்ஸ் 1.5 லேக்ஸ் ரைட்டா? ஜிஎஸ்டி வந்து 9%, 9%, 18%. அது நமக்கு தெரியும். 9%, 9%, 18%. ஓகே, 9%, 9%, 18% முடிஞ்சிச்சு. சரி, 13 லேக்ஸில் 9% எவ்வளோ? இன்புட் டேக்ஸ் இதுதான் ஆக்சுவலாக இன்புட் டேக்ஸ். 9% ஆஃப் 13 lakhs is 1,17,000. எப்படிங்க சார் calculator? Answer will be same for this as well because the number did not change. 18% of 1,50,000 is 27,000. So now we know that input tax நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோட விட்டுலாமா? கொஷினில் they have given additional information saying that ITC at the beginning of relevant tax period, which means they already have some input tax credit which was left over in the previous year, they are trying to utilize in the current year. யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? 130, 130, 170. 130, 130, 170. அதுக்கு ஒரு ஹெட்டு கொடுக்கணும் ஆக்சுவலாக. 130, 130, 170. 130, 130, 170. இதுக்கு பேர் என்னது? ஐடிசி அட் த பிகினிங் ஆஃப் த இயர். அழகாக சொல்லணும். ஐடிசி அட் த பிகினிங் ஆஃப் த இயர். இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்? நீட்லெஸ் டு சே வி ஷுட் ஆட் இட். 2,47,000. 247. இதுவும் ஒரு 247. 247 ஆச்சா? அண்ட் இது வந்து 1,97,000. ஸோ நமக்கு இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட் டோட்டலாக எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபைனலாக வி ஆர் சப்போஸ் டு calculate the net GST payable. Computation of net GST payable நம்ம calculation பண்ண போகிறோம். Computation of net GST payable. What is net GST payable? As usual, output minus input. What is the output? என்னென்ன அவுட்புட் இருக்குது? 162, 162, 234. எழுதிடலாமா? ஸோ அவுட்புட் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 162 கேன்னு போட்டுக்கலாம். 3 ஜீரோ எடுத்து கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. 162K 234K. கேனா 1000 ரைட்டா? அண்ட் வாட் இஸ் த லயபிலிட்டி? சாரி, இதான் லயபிலிட்டி. ஆக்சுவலாக இதான் லயபிலிட்டி. இப்போ நமக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து இன்புட் டேக்ஸ், இதெல்லாம் ஐடிசிஸ் ரைட்டா? இப்போ நம்ம இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஏன் சார்? அதான் ரூல்ஸ். ஏன் சிஜிஎஸ்டி யூஸ் பண்ணக்கூடாதா? எஸ்ஜிஎஸ்டி யூஸ் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. ஏன் சார்? அதான் ரூல்ஸு. ஐஜிஎஸ்டியை இருக்கிறத ஃபுல்லாக முதல்ல முடிச்சுட்டு ஐஜிஎஸ்டியில் ஏதாவது பேலன்ஸ் இருக்குன்னா அதை எடுத்து அதுக்கப்புறம் எங்கே போகணும்? சிஜிஎஸ்டிக்கு போகணும். இதெல்லாம் செட் ஆஃப் ரூல்ஸில் அப்படியே நம்ம வி ஹேவ் டிஸ்கஸ்ட். சரி, இப்போது என்ன பண்ண போகிறோம்? இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆஃப் ஐஜிஎஸ்டி. ஓகே, ஐஜிஎஸ்டியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஐஜிஎஸ்டி நமக்கு எவ்வளோ இருக்குது? 1,97,000 இருக்குது. அதை எடுத்து யாருடைய அவுட்புட் டேக்ஸை மைனஸ் பண்ணணும்? ஐஜிஎஸ்டியோடைய அவுட்புட் டேக்ஸ் தான் மைனஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் 1,97,000 நம்ம மைனஸ் பண்ணுறோமா? பண்ணால் இப்போது மறுபடியும் நமக்கு லைபிலிட்டி எவ்வளோ தான் நிற்கும்ன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதி காமிப்போமே. இது இப்போ நம்ம சிஜிஎஸ்டியோட லைபிலிட்டியோ இல்லை எஸ்ஜிஎஸ்டியோட லைபிலிட்டியோ நம்ம வந்து டச்சே பண்ணலை. லைபிலிட்டி எவ்வளோ தான் இருக்கும்? அதே 162K தான் இருக்கும். இதுவும் 162K தான் இருக்கும். ஆனால் இந்த 234ல் 197 போச்சுன்னா மீதி 37 தான் லைபிலிட்டியாக இருக்கும். இது என்னது? லைபிலிட்டியாக இருக்குது எல்லாமே ரைட்டா? இப்போ நம்ம யாரை மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம்? இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆஃப் ஐஜிஎஸ்டி ஒன்லி வாஸ் யூஸ்ட்
டு சப்ட்ராக்ட் இட் ஃப்ரம் அவுட்புட் டாக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி. பண்ணியாச்சா? இதா பேலன்ஸ் இருக்கா? எக்ஸஸ் இருக்கா? எக்ஸஸ் எதுவுமே இல்ல. 2வது அடுத்தது யார் மேல கை வைக்கிறோம்? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆஃப் சிஜிஎஸ்டியை நம்ம தொடுறோம். சிஜிஎஸ்டியை டச் பண்ணலாமா? சிஜிஎஸ்டின்றதை விட சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி ரெண்டுத்தையுமே டச் பண்ணலாம். ஏன்னா 2 பேருக்குமே எக்ஸஸாக இருக்குன்னு பார்க்குறப்பே தெரியுது. 247 இருக்கா? 247 இருக்கா? நமக்கு ஆக்சுவலாக லைபிலிட்டி எவ்வளோ தான் இருக்குது? 162 தான் இருக்குது. 162 தான் இருக்குது. அப்போ இங்கே நம்ம 247K அப்படின்னு எழுதுனா, இங்கேயும் 247K அப்படின்னு எழுதுனா, இது ஆல்ரெடி வந்து 37 வந்து லைபிலிட்டியில் காமிச்சிட்ருக்கு. நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எடுத்து நம்ம இப்போ எதுவும் யூஸ் பண்ணல. ரைட்டா? இப்போ 247ல் 162 போச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஆக்சுவலாக லைபிலிட்டி எழுதி காமிச்சிடுவோங்க முதல்ல. லைபிலிட்டி எழுதி காமிக்கணும். இங்கே எதுவும் லைபிலிட்டி இருக்க போகிறதில்ல. ஏன்னா 247 இன்புட் யூஸ் பண்ணிட்டோம். இங்கேயும் இருக்க போகிறதில்ல. இங்கே மட்டும் 37 காமிச்சிட்ருப்பான். ஏன்? ஏன்னா இவனுக்கு எதுவும் நம்ம யூஸ் பண்ணல. இப்போ இன்புட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸா என்ன இருக்கு? சார் 162 தான் சார் டோட்டல் லைபிலிட்டி. 247K நம்ம வச்சு அடிச்சதால ரிமைனிங் நம்மகிட்ட 85K. 85K இந்த மாதிரி கேன்னு போட்டால் உங்களுக்கு எக்ஸாமில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக எழுதி உங்களுக்கு சிம்பிளாக மார்க் போட்டுருவாங்க. ரைட்டா? 3 0 அழகாக போட்டு காமிச்சிடணும். 85K உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. இந்த 37,000 உங்களுக்கு லைபிலிட்டி. அங்கே நீங்கள் எக்ஸஸில் எழுதக்கூடாது. என்ன எழுதுனா நீங்கள் எழுதின ஹெட்டிங்க்கு அது தப்பாயிடும். முடிஞ்சா? சரி. இப்போ வேணால் தனியாக வேணால் லைபிலிட்டி ஆல்ரெடி லைபிலிட்டி தனியாக எழுதி காமிச்சாச்சு. இப்போ தேவையில்ல. இப்போது 85K எஸ்ஜிஎஸ்டி, 85K சிஜிஎஸ்டி, 37 லைபிலிட்டி. இது 2 எக்ஸஸ், அது வந்து லைபிலிட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஏதாவது ஒரு சிஜிஎஸ்டி எடுத்து யூஸ் பண்ணலாமா? இல்லை எஸ்ஜிஎஸ்டி எடுத்து யூஸ் பண்ணலாமா? எந்த ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டியா இல்லை ஸ்டேட் ஜிஎஸ்டியா? 2 ஜிஎஸ்டியில் எந்த ஜிஎஸ்டி எடுத்து ஐஜிஎஸ்டியோட லைபிலிட்டி ரெடியூஸ் பண்ணணும்னு கேட்டால், ஆஸ் வி டிஸ்கஸ்ட் எர்லியர், ஏற்கனவே பேசின மாதிரி நாம் எதை யூஸ் பண்ணணும்? சிஜிஎஸ்டி தான் யூஸ் பண்ணணும். அவரை கை வைக்கிறோம். எவ்வளோ கை வைக்கிறோம்? இந்த 37 நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் 85Kல அழகாக எழுதுவோம். யூசிங் ஐடிசி ஆஃப் சிஜிஎஸ்டி டு அட்ஜஸ்ட் ஐஜிஎஸ்டி அப்படின்னு போட்டதுக்கப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்கும்? 85,000ல் 85Kல 37,000 நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் பெண்டிங் எக்ஸஸ் எவ்வளோ தான் இருக்கும்? 48,000 நமக்கு எக்ஸஸ் இருக்கும். இது 85,000 அப்படியே இருக்கும். இந்த லைபிலிட்டி 0 ஆகிடும். ரைட்டா? அப்போ நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு நம்ம பாக்கெட்லேருந்து ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டியதா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே 48 நம்ம எக்ஸ்ட்ரா கேரி ஃபார்வர்டு வச்சுருக்கோம். லெஃப்ட் ஓவர் இருக்குது. இதுலேயும் கேரி ஃபார்வர்ட் இருக்குது. இதில் சுத்தமாக காலி. அப்போ நெட் ஜிஎஸ்டி பேயபிள் 0. எக்ஸஸ் கிரெடிட் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். இதான் எக்ஸஸ் கிரெடிட். இது தான் எக்ஸஸ் கிரெடிட். ரைட்டா? சரிங்க சார். நம்ம கச்சாமுச்சான்னு நிறைய எழுதியிருக்கோம். ஃபைனலாக ஆன்சரை கரெக்ட் பண்ணுறவன் என்ன பார்ப்பான்னா, நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு போட்டு நில் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸஸ் சிஜிஎஸ்டின்னு எழுதிட்டு 48K, எக்ஸஸ் எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு எழுதிட்டு 85K அப்படின்னு எழுதிட்டா உங்களுக்கு ஃபுல் மார்க்கை கொடுத்துட்றாங்க. சரி, இதில் என்ன கற்றுக்கிட்டோம் சார்? இதில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம்? ரொம்ப சிம்பிள். போன சம்மில் அவுட்புட் ஜிஎஸ்டி, இன்புட் ஜிஎஸ்டி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டோம். இந்த சம்மில் அவுட்புட் ஜிஎஸ்டி கொடுத்தான். அவுட்புட் ஜிஎஸ்டி நம்மளை கால்குலேஷன் பண்ண சொன்னான். ஏன்னா சேல்ஸ் விலை கொடுத்துருக்கான். அதுலேருந்து கால்குலேட் பண்ண சொன்னான். இன்புட் டேக்ஸ் ஆல்ரெடி பிகினிங் ஆஃப் த இயரில் இருக்குது. அதே மாதிரி இன்புட் டேக்ஸை வந்து இதில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அவுட்புட் டேக்ஸ், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்புட் டேக்ஸ் கூட ஃபைனலாக ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடிய பிகினிங் ஆஃப் த இயரில் இருக்கக்கூடிய இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். பெண்டிங் இருக்கான்னு பார்க்குறோம். இல்லை, அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டியை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பெண்டிங் இருக்குது. ஐஜிஎஸ்டியில் லயபிலிட்டி எக்ஸ்ட்ரா இருக்குது. அதில் சிஜிஎஸ்டி எடுத்துக்கு ஐஜிஎஸ்டியை கேன்சல் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிள். டவுட்டாக இருந்தால் இந்த சம் அப்படி திரும்பி ரிவைன் பண்ணி பாருங்கள். Shall we go to the next sum, please?
copy, paste. Mr. A has output tax liability of rupees 1 lakh towards CGST and SGST. 1 lakh இருக்கு. CGST and SGST or UTGST மொத்தம் 1 லட்சம். நீ எப்படி வேணா பிரிச்சுக்கோ. CGST கன்ஃபார்மா 50,000. அது SGST UTGSTயான்னு தெரியல. CGST கன்ஃபார்மா 50,000. SGST UTGSTயான்னு தெரியல. And 20,000 towards IGST. And also interest payable of 1,800. Explain the manner of discharge tax liability. Explain the manner of discharge tax liability of Mr. A in the following two independent cases. Input tax credit CGST, SGST 25,000, 25,000, IGST 25,000. Input tax credit இல்லை. அவுட்புட் டேக்ஸை கொடுத்துட்டு இன்புட் டேக்ஸ் இருந்தா என்ன இல்லைனா என்ன இதை வந்து கால்குலேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. பண்ணலாமா? சரி, முக்கியமான விஷயம் என்னன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இஸ் பேயபிள் ஒன்லி பை கேஷ். இன்ட்ரெஸ்ட் இஸ் பேயபிள் ஒன்லி பை கேஷ். இன்னொரு வார்த்தையை நோட் பண்ண வேண்டியது ஈச் என்ற இந்த வார்த்தையை நம்ம நோட் பண்ணோம். ஈச் என்ற இந்த வார்த்தை எதுக்காக நோட் பண்ணோம் அப்படின்னா, வெறும் 25,000 கொடுத்தா நம்ம 12.5 12.5 ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். அப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஈச்னா 25,000 25,000 ஈச். ஐஜிஎஸ்டி 25,000 ஐஜிஎஸ்டி. ஓகே, ஷall we start? Computation of net GST payable. Computation of net GST payable. பார்த்தலாமா? சரி, அவுட்புட் டேக்ஸ் என்னது? அவுட்புட் டேக்ஸ். அவுட்புட் டேக்ஸ் கொடுத்துருக்கான், ஆல்ரெடி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்? 50,000 50,000 20,000. 50,000 சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி. அவுட்புட் டேக்ஸ் வந்து 50,000 50,000 அண்ட் 20,000. இது எங்கே சார் கொடுத்துருக்கான்? கொஷின்லேயே கொடுத்துருக்கான். கொடுக்கட்டும், தப்பு இல்லை. இப்போ இன்புட் டேக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டியை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணுறோம். இன்புட் டேக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இன்புட் டேக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி 25,000 ஃபஸ்ட்டு. அந்த 25,000 நமக்கு ஐஜிஎஸ்டி ஆக்சுவலாக லைபிலிட்டி எவ்வளோ தான் இருக்குது? 20,000 தான் இருக்குது. கழிச்சாச்சா? மீதி 5,000 இருக்குது. 5,000 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2,500 2,500 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஐஜிஎஸ்டி முடிச்சு விட்டாச்சா? இப்போ அடுத்தது லைபிலிட்டி எவ்வளோன்னு நம்ம செக் பண்ணுறோம். லைபிலிட்டி எவ்வளோ? லைபிலிட்டி வந்து பார்த்தா 47,500 நிற்குமா? 2,500 போச்சுன்னா இது 47,500. The balance will be 47,500. And what about IGST? Nil. Liability of IGST nil, because 20,000 out of 20,000 is totally paid off using IGST input tax credit. And the pending liability is something of CGST and SGST. Okay va? Next நம்ம என்ன பண்றோம்? அடுத்தது input tax of CGST SGST யூஸ் பண்ண போறோம். CGST and SGST நம்ம யூஸ் பண்ண போறோம். CGST SGST யூஸ் பண்ணா ஆக்சுவலி எவ்வளோ இருக்குது? 25,000 ஈச்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம 25,000 ஈச் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். 25,000 அண்ட் 25,000. ரைட்டா? இப்போ 47,500ல் இப்போ லைபிலிட்டி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். லைபிலிட்டி நெட் ஜிஎஸ்டி பேயபிள்னே சொல்லிடலாம், இல்லை லைபிலிட்டின்னு சொல்லலாம். நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னா நம்ம எல்லா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டி எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு. அப்போ இருக்கிறது இப்போ நெட் ஜிஎஸ்டி பேயபிள் தான். 47,500ல் 25,000 போச்சு அப்படின்னா 22,500. 22,500. இதுலேயும் எக்ஸாக்டாக 22,500 தான் வரும். 22,500 இது பேயபிள். இது வந்து நெல். ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 1,800 வரும். அதுக்கு நம்ம ஆக்சுவலாக இங்கே ஒரு காலம் மாதிரி போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு டேஷ் 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 இல்லை வேணா இங்கேயே 1,800 போட்டு அது ஃபைனலாக இங்கே 1,800 போட்டு காமிச்சிடும்.
ரைட்டா? சரி. எக்ஸஸ் கிரெடிட் அப்படின்றது எதா இருக்கா? கிடையாது. சரி. இவ்வளோதான் சார். முடிஞ்சு போச்சு. அப்ப நெட் ஜிஎஸ்டி பேயபிள்ன்றது இதான் ஆன்சர். சார், செகண்ட் கொஸ்டின் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டே இல்ல. இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இல்லன்னா, அவுட்புட் டாக்ஸ்ல என்ன இருக்கு? 50, 50, 20. அந்த 50, 50, 20 இன்ட்ரெஸ்ட் ஒரு 1800. இது எல்லாமே அப்படியே வரும். அவ்வளோதான். இதான் ஆன்சர். அப்ப ஃபைனலா உங்களுக்கு ஆன்சர் எடுத்து எழுதி காமிக்கணும் அப்படின்னு சொன்னா, நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்றது, தி நெட் ஜிஎஸ்டி பேயபிள் இஸ் ஈக்குவல் டூ நம்ம என்னென்ன மேஜர் ஹெட்ஸ் இருக்கு? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட். இது 4 தான் நமக்கு மேஜர் ஹெட்ஸ், மைனர் ஹெட்ஸ் எல்லாமே இருக்கு. சிஜிஎஸ்டி கேஸ் 1ல என்ன? கேஸ் 2ல என்ன? கேஸ் 1ல என்ன? கேஸ் 2ல என்ன? கேஸ் 1ல 22,500, 21,500 நில்லு 1,800. 22,500, 22,500 நில் 1,800. கேஸ் 2 என்னது? இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டே இல்லன்னு சொல்றோம். அப்ப என்னதான் அவுட்புட் டாக்ஸ்? 50,000 அவுட்புட் டாக்ஸ். 50,000 அவுட்புட் டாக்ஸ். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. ஐஜிஎஸ்டில 20,000 சொன்னான். சார் இதெல்லாம் எங்க சார் இருக்கு? கொஸ்டின்ல குடுத்துருக்கான் பாருங்க. இத பாருங்க. 1,00,000 பிரிச்சா 50, 50 இது ஒரு 20 எல்லாமே அங்க குடுத்துருக்கான். ரைட்டா? இன்ட்ரெஸ்ட் வழக்கம் போல 1,800 முழுசா பே பண்றோம். அவ்வளோதான் கொஸ்டினே ஓவர். ஏதாவது புதுசா கத்துக்கிட்டோமா? இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்ட் நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருந்தாலும், இல்லனாலும் அத கட்ட வேண்டியது கட்ட வேண்டியது தான். ரைட்டா? அது கேஷ்ல பே பண்ணணும். வெரி இதுதான் முக்கியம். இந்த மாரி கொஸ்டின அது மாரி ஆன்ஸர் அழகா எடுத்து எழுதுறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் திஸ் இஸ் வாட் தி எக்ஸாமினர் வில் லுக் இன்டு டு கிவ் யூ மார்க்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டா? ஷால் வி கோ டு தி 4th சம்? 4th சம் போயிடலாமா? While Limited is operating in 2 states, Andhra Pradesh and Tamil Nadu, the tax liability for the month of August is follows. ஆந்திரால ஒரு பிசினஸ் பண்றான். தமிழ்நாட்டிலயும் பிசினஸ் பண்றான். தமிழ்நாட்டுல அவன் பல பிசினஸ் பண்ணாலும் ஒரே ஜிஎஸ்டியே போதும். தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்டா? யூ கேன் டூ மல்டிபிள் பிசினஸ் அண்டர் த சேம் அம்ப்ரெல்லா, அண்டர் த சேம் ஜிஎஸ்டி. நீட் நாட் நெசசரி டு டேக் ஜிஎஸ்டி ஃபார் எவ்ரி சிங்கிள் பிசினஸ் தட் யூ கண்டக்ட் இன் அ சிங்கிள் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஜிஎஸ்டி போதும். ஒன் ஸ்டேட் யூ கேன் ஹேவ் ஒன் ஜிஎஸ்டி இஸ் எனஃப். மல்டிபிள் பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரே ஜிஎஸ்டி போதும். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ வாண்ட் டு டேக் செப்பரேட் ஜிஎஸ்டி ஃபார் அ செப்பரேட் பிஸ்னஸ், தட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் விஷ். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆந்திர பிரதேஷில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூ ஹேவ் டு டேக் செப்பரேட் ஜிஎஸ்டி. ரைட்டா? ஸோ இப்போ இதுக்கு செப்பரேட் ஜிஎஸ்டிக்கு செப்பரேட் ஸ்டேட்ஸுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காக இந்த சம்ம கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் லயபிலிட்டி, அவுட்புட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அவுட்புட் ஐஜிஎஸ்டி, அதே மாதிரி இன்புட் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி ஆந்திர பிரதேஷுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொடுத்துருக்கான். இதுக்கு நம்ம டேக்ஸ் பேயபிள் வழக்கம் போல் அவுட்புட் மைனஸ் இன்புட் சிம்பிள், அவுட்புட் மைனஸ் சிம்பிள். ஃபஸ்ட்டு ஆந்திராவை முடிச்சுட்டு வருவோமா? சொல்யூஷன் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் ஜிஎஸ்டி பேயபிள். நெட் ஜிஎஸ்டி பேயபிள் எங்கே? ஆந்திராவில், ஆந்திர பிரதேஷ். பேயபிள் ஃபஸ்ட்டு அவுட்புட் டேக்ஸ் என்னன்னு நம்ம பார்க்குறோம். அவுட்புட் டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸில் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி பண்ணியாச்சா? இது அவுட்புட் டேக்ஸில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க? சிஜிஎஸ்டி 25, 10, 3. 25, 25,000, 10,000, 3,000. Minus input tax of IGST. Input tax. ஃபஸ்ட்டு நம்ம வேலையே என்னன்னா ஐஜிஎஸ்டி தூக்கி விடணும். ஃபஸ்ட் நம்ம வேலை என்ன? ஐஜிஎஸ்டி தூக்கி விடணும். ஐஜிஎஸ்டி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 12,000 இருக்குது. நமக்கு எவ்வளோ தான் இருக்குது? லைபிலிட்டியே 3,000 தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் 9,000 என்ன பிரித்து விடலாம்? இங்கே ஒரு 4,500, இங்கே ஒரு 4,500 பிரித்து விடலாமா? நீங்கள் யோசிக்கிறது எனக்கு தோணுது, கேட்குது. சரி, ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இங்கே 12,000 இருக்குது. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? இது 25,000 வச்சுப்போம். 25,000, 10,000, இது 10,000.
ரைட்டா? இப்போ 3000 12,000ல 3000 போச்சுன்னா, நமக்கு ஆக்சுவலா எக்ஸஸா எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். எக்ஸஸா வந்து பார்த்தீங்கன்னா, 9000 இருக்கு. எதுல மட்டும்? ஐஜிஎஸ்டில. நம்ம இன்னும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி லயபிலிட்டி இன்னும் கையே வைக்கல. அது அப்படியே இருக்கட்டும். ரைட்டா? ஆனா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில ஒரு 8000 ஒண்ணு, ஒரு 15,000 ஒண்ணு நமக்கு இன்புட் டாக்ஸ் இருக்கு. அத ஃபர்ஸ்ட்டு கழிச்சிடலாமா? இப்ப அடுத்தது. மைனஸ் இன்புட் டாக்ஸ் ஆஃப் எஸ்ஜிஎஸ்டியா? இன்புட் டாக்ஸ் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 2மே எடுத்துக்கலாம். ஐஜிஎஸ்டி கை வச்சதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 2த்தையும் சேமாவே எடுத்துக்கலாம். எவ்வளோ இருக்கு? 8000 ஒண்ணு இருக்கு. ஒரு 15,000 ஒண்ணு இருக்கு. எங்க சார் இருக்கு? இதோ இங்க இருக்கு பாருங்க. 8000 ஒண்ணு, 15,000 ஒண்ணு. ரைட்டா? சரி. 25,000ல 8,000 போச்சுன்னா, இப்ப லயபிலிட்டி பெண்டிங் மட்டும் காமிங்க. லயபிலிட்டி பெண்டிங் மட்டும் காமிச்சுன்னா, 25 - 8 17,000. லயபிலிட்டி இது. 15,000 இருக்கு. ஆக்சுவலா 10,000 தான் லயபிலிட்டி. அப்ப இங்க லயபிலிட்டியே வராது. இதுலயும் லயபிலிட்டியே வராது. அப்ப எக்ஸஸ் கிரெடிட் தான் காமிக்கும். எங்க இதுல ஒரு 5,000 எக்ஸஸ் கிரெடிட் காமிக்குமா? இதுல ஒரு 9,000 எக்ஸஸ் கிரெடிட் காமிக்கும். இதுல லயபிலிட்டி தான் இருக்கு. இது வந்து என்னது? எக்ஸஸ் கிரெடிட். அப்ப சிஜிஎஸ்டி மட்டும் ஒரு 17,000 கட்ட வேண்டியது வருது. எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி கிடையாது. எக்ஸஸ் கிரெடிட் 5,000, 9,000 இருக்கு. ரைட்டா? இது வரைக்கும் ஓகேவா? ரைட். இப்ப இந்த ஐஜிஎஸ்டில 9,000 இருக்கு இல்லையா? அந்த 9,000 எடுத்து இந்த 17,000 இந்த 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 9,000 எடுத்து இங்க இருக்கக்கூடிய 17,000 லயபிலிட்டிய வந்து ரெடியூஸ் பண்ணலாமான்னு கேட்டா, எஸ் யூ கேன் ரெடியூஸ். using the IGST input tax, we can reduce the CGST or SGST. ஃபர்ஸ்ட் ஆனா நம்ம கை கொடுக்க ஹெல்ப் பண்ண வேண்டியது சிஜிஎஸ்டி தான். எஸ்ஜிஎஸ்டி தான் ஒண்ணுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? using IGST input tax நம்ம என்ன பண்றோம்? அந்த 9,000 தூக்கி நம்ம இங்க போடுறோம். முழுசா யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணா அப்ப லயபிலிட்டி என்னதான் காமிக்கும்? லயபிலிட்டி 17,000ல 9,000 போச்சு அப்படின்னா 8,000 தான் லயபிலிட்டி இப்ப காமிக்கும். இதுல தான் இருக்குமா? இருக்காது. எக்ஸஸ் கிரெடிட் கிரீன்ல எழுதுவோம். இங்க மட்டும் ஒரு 5,000 இருக்கு. 9,000 தூக்கி இங்க யூஸ் பண்ணிட்டோமே அவ்வளோதான். முடிஞ்சு போச்சா? சரி. நம்முடைய அஜெண்டா கோல் என்ன? நம்ம இன்டென்ஷன் இஸ் டூ பே மினிமம் ஜிஎஸ்டி பேயபிள். அதான் மெயின். அப்ப ஃபர்ஸ்ட் ஐஜிஎஸ்டிய முடிச்சுக்கடா அவசரம். அதுக்கப்புறம் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிக்கு இருக்கிறத சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஐஜிஎஸ்டில தேவையில்லாம எக்ஸஸா இருக்கிறத தூக்கி முதல்ல சிஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எஸ்ஜிஎஸ்டிக்கு யூஸ் பண்ணா இதுதான் வருது. ரைட்டா? இது வந்து என்ன மேட்ரு? இது வந்து ஆந்திர பிரதேஷ். இப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரோம். ஏன் சார் முதல்ல தமிழ்நாட்ட போல? அதான்பா அந்த ஆர்டர்ல தான்பா அவன் குடுத்திருந்தான். அதே ஆர்டர்ல நான் போட்டுறேன்பா. முடிஞ்சிச்சு. சிம்பிள். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ரைட்டா? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அவுட்புட் டாக்ஸ் என்ன கொடுத்திருக்கான்? 10,000, 5,000, 2,500. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி 10,000, 5,000, 2,500. 10,000, 5,000, 2,500 போட்டாச்சா? இப்போ மைனஸ் இன்புட் டாக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி. முதல்ல என்ன பண்றோம்? இன்புட் டாக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி. இன்புட் டாக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி. என்னென்ன கொடுத்துருக்கான் பாருங்க முதல்ல. 13,1,500, 16,000. 16,000 ஐஜிஎஸ்டி இருக்கு. கடைசியா இருக்கிறது ஐஜிஎஸ்டி. 16,000 இருக்கு. அப்ப 16,000த்துல நமக்கு எவ்வளோ தான் தேவை ஆக்சுவலா? இங்க 16,000ன்னு அடிச்சா என்ன வரும் ஆக்சுவலா? அடுத்து லயபிலிட்டி காலம் எழுதுவோம் இல்லையா? ஒவ்வொன்னும் மட்டும் லயபிலிட்டி போடுறோம், எக்ஸஸ் போடுறோம். லயபிலிட்டி போடுறோம், எக்ஸஸ் போடுறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. லயபிலிட்டி இந்த 10,000 அப்படியே தான் இருக்கு. இந்த 5,000 அப்படியே தான் இருக்கு. இந்த 2,500 நில் ஆயிடுச்சு. எக்ஸஸ் எழுதுவோமே இப்ப. எக்ஸஸ் எழுதுனா இங்க ஒண்ணும் இல்ல, இங்க ஒண்ணும் இல்ல. இங்க எவ்வளோ இருக்கு தெரியுமா? 13,500 இருக்கு. எவ்வளோ இருக்கு? 16,000த்துல 2,500 போச்சுன்னா மீதி 13,500 எக்ஸஸ்ல இருக்கு. இப்ப இந்த 13,500 நம்ம யாருக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணலாம்? அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி
சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில 13,000 இவனுக்கே இருக்கு. ரூ. 1,500 இவனுக்கே இருக்கு. அவன் கிரெடிட் அவனுக்கு முதல்ல யூஸ் பண்ணணும். ரைட்டா? இப்ப என்ன பண்றோம் அடுத்தது? மைனஸ் இன்புட் டாக்ஸ் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. மைனஸ் பண்றோம். எவ்வளோ மைனஸ் பண்றோம்? ஆக்சுவலா சிஜிஎஸ்டிக்கு எவ்வளோ இருக்கு? சிஜிஎஸ்டிக்கு 13,000 இருக்கு. ஆக்சுவலா அவனுக்கு தேவைப்படுறதே எவ்வளோ? 10,000 தான். இருந்தாலும் 13,000 நம்ம எழுதுவோம். இவன்கிட்ட எவ்வளோ இருக்கு? ஒரு ரூ. 1,500 இருக்கு. எஸ்ஜிஎஸ்டில ஒரு ரூ. 1,500 இருக்கு. அத எடுத்து எழுதுவோம். 1,500. இவன் நம்ம கண்டுக்கவே போறதில்ல. ஏன்னா இது வந்து சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி மேட்டர் மட்டும் தான். இப்ப நம்ம லயபிலிட்டி எடுத்து எழுதுவோமா? லயபிலிட்டி அப்படின்னு எடுத்து எழுதி 10,000த்துல 13,000 போச்சுன்னா, இங்க ஒண்ணுமே இருக்காது. இவன்கிட்ட ஒரு ரூ. 3,800 லயபிலிட்டி இருக்கும். இவன்கிட்ட ஆல்ரெடி போயிடுச்சு. லயபிலிட்டியே போயிடுச்சு. இது லயபிலிட்டி. இப்ப எக்ஸஸ் எடுத்து எழுதுவோமா? லயபிலிட்டி போனதுக்கப்புறம் அடுத்தது எக்ஸஸ். எக்ஸஸ் இவங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்? 3,000 இருக்கும். கரெக்ட்டா? எக்ஸஸ் எவ்வளோ இருக்கும்? 3,000 இருக்கும். இவன்கிட்ட எக்ஸஸ் இருக்குமா? எக்ஸஸ் இருக்காது. இவன்கிட்ட எவ்வளோ எக்ஸஸ் இருக்கு? ரூ. 13,500 எக்ஸஸ் இருக்கு. ரூ. 13,500 எக்ஸஸ் இருக்கு. ரைட்டா? இப்போ இவன்கிட்ட ஆக்சுவலா லயபிலிட்டி ஒரு ரூ. 3,500 இருக்கு இல்லையா? இப்ப என்ன பண்றோம்? யூசிங் ஐஜிஎஸ்டி மைனஸ் யூசிங் இன்புட் டாக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி ரெடியூசிங் எஸ்ஜிஎஸ்டி. இந்த 3,500 தூக்கி என்ன பண்றோம்? இவன்கிட்ட கொடுத்து கழிச்சு விட்டுறோம். எவ்வளோ பண்றோம்? டேஷ். ஏன்னா இவனுக்கு லயபிலிட்டி கிடையாது. இந்த 3,500 தூக்கி என்ன பண்றோம்? கழிச்சு விட்டுறோம். கழிச்சு விட்டு இவனை அப்படியே விட்டுறோம். லயபிலிட்டி தான் கிடையாது. இப்ப லயபிலிட்டி என்ன வரும்? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எக்ஸஸ் எவ்வளோ வரும்? யூஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் வந்து இவங்கிட்ட எக்ஸஸ் ஒரு 3,000 இருக்கா? இவங்கிட்ட எக்ஸஸ் ஒண்ணுமே இல்லையா? இவங்கிட்ட 10,000 தான் இருக்கும். இப்படியும் போடலாம். அப்ப ஃபைனலா நெட் நெட்டா என்ன பே பண்ண வேண்டியது இருக்கு? ஒண்ணுமே பே பண்ண வேண்டியது இல்ல. முடிஞ்சு போச்சு. எக்ஸஸா எவ்வளோ இருக்கு? ஐஜிஎஸ்டில ஒரு 10,000 இருக்கு. ஐஜிஎஸ்டில ஒரு 10,000 இருக்கு. இவங்கிட்ட எஸ்ஜிஎஸ்டில ஒரு 3,000 இருக்கு. இப்படி 13,000 டோட்டலா இருக்கு. இந்த ஐஜிஎஸ்டிலயே ஒரு 10,000 வச்சிருக்கிறது சூப்பர். ஏன்னா ஐஜிஎஸ்டில இருக்கிறது எங்க வேணா யூஸ் பண்ணலாம். முதல்ல சிஜிஎஸ்டிக்கு உண்டானதை எஸ்ஜிஎஸ்டிக்கு உண்டானதை கழிச்சிடணும். மீதி இருக்கு 13,000 இருக்கு. ரைட்டா? இப்போ அழகா ஆன்சர் எடுத்து எழுதுறப்போ நெட் ஜிஎஸ்டி பேயபிள் அப்படின்னு போட்டுட்டு சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு எழுதி எதுவுமே இல்லை. நில்லு 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 உட்காரல நில்லு. ரைட்டா? 3,000 3,000 எக்ஸஸ் வந்து 10,000 ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டியில் ஒரு 3,000. இதை நம்ம வேற மாதிரி கூட அலோகேட் பண்ணலாம். இந்த 16,000ல 13,000 இருக்கு இல்லையா? இந்த 13,500 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஒரு 10,000 போட்டுடலாம். சிஜிஎஸ்டியை மொத்தமாக யூஸ் பண்ணிட்டு சிஜிஎஸ்டி பழைசு அப்படியே கூட வச்சுக்கலாம். எப்படி வேணால் பண்ணலாம். ஆக மொத்தம் நம்ம பேக்கெட்லேருந்து கம்மியாக பே பண்ணணும். இதான் மெத்தட். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? லாஸ்ட் சம்.
Kunal Limited, registered supplier of Kanpur, is a manufacturer of heavy machines. Its outward supply exclusive of GST for the month of January 2025 are as follows. Interstate, intrastate. அப்போ CGST, SGST, IGST மூணுமே வந்துருத்தோ. CGST, SGST, IGST 9%, 9%, 18% respectively. Details of GST paid on inward supply during the month of January. ஓகே, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 20, 25, 55, 20, 25, 55 கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மினிமம் நெட் ஜிஎஸ்டி பேயபிள். அவ்வளோதான், இதான் கொஷின். ஸோ இங்கே கொடுத்துருக்க அந்த 85 லேக்ஸும் 55 லேக்ஸும் சேல்ஸ் வேல்யூ. இட் இஸ் நாட் அவுட்புட் டேக்ஸ். அதில் வந்து நம்ம அவுட்புட் டேக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த 20, 25, 55 இது எல்லாமே வந்து இன்புட் டேக்ஸு. ரைட்டா? ஐஜிஎஸ்டி கொடுத்துருக்கான்னு கேட்டால் சிஜிஎஸ்டி பேர், எஸ்ஜிஎஸ்டி பேர், ஐஜிஎஸ்டிக்கு எதுவுமே கொடுக்கல. ஐஜிஎஸ்டிக்கு இன்புட் டேக்ஸ். ஐஜிஎஸ்டி வில் நாட் கம். ஏன்னா இது வந்து வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளவே எல்லாம் பண்ணுறாங்க. நீங்களே பார்க்குறீங்க. ஓகே, பர்ச்சேசஸ் எல்லாமே வித்தின் த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கா? இது இன்ட்ராஸ்டேட், இன்ட்ரஸ்டேட் எங்கே கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இன்வர்ட் சப்ளை டியூரிங் த மந்த் ஆஃப் ஜான்வரி. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம். ஐஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா ஒரே ஸ்டேட்டில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். சப்ளை மல்டிபிள் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கலாம், பட் பர்ச்சேஸ் வந்து சிங்கிள் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கலாம். அப்போ சிங்கிள் ஸ்டேட்டுக்குள்ளே இன்புட் டேக்ஸ் ஆஃப் ஐஜிஎஸ்டி மே நாட் கம். சரிங்களா? சரி, ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இன்சூரன்ஸ் சார்ஜஸ் பெய்டு, இதுக்கு நம்ம இன்புட் டேக்ஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம். இதை நம்ம அவுட்புட் டேக்ஸை வந்து பே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டால், எஸ், இட் கேன் பி யூஸ்ட். இதுவும் ஒரு வகையான கூட்ஸ் தானே. ஏன்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கூட்ஸோ இல்லை சர்வீஸோ நம்ம அவைல் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுவும் தட் கேன் பி ஆல்சோ பி யூஸ்ட் டு ரெடியூஸ் அவர் அவுட்புட் டேக்ஸ். சொல்யூஷன் போயிடலாமா? ஃபர்ஸ்ட், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அவுட்புட் டேக்ஸ். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அவுட்புட் டேக்ஸ். Computation of output tax. Computation of output tax. சரி, அவன் தெளிவாக சொல்லிட்டான்ப்பா. இன்டர் அவுட்வர்ட் சப்ளை. இன்சைட், இன்டர் அவுட்சைட், அவுட்வர்ட் சப்ளை என்னது? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. எவ்வளோ சேல்ஸ் வேல்யூ அவன் கொடுத்துருக்கான்? 85 lakhs, 15 lakhs, 15 lakhs, 15 lakhs, 15 lakhs, 85 lakhs கொடுத்துருக்கானா? தப்பு இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அவுட்புட் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். அவுட்புட் டேக்ஸ்ன்றது 9%, 9% அண்ட் 18%. அமௌண்ட் வந்து நமக்கு தெரியும். என்னது? கால்குலேட்டரை தட்டினா தெரியும். 9% ஆஃப் 15 lakhs இல்லை 15 டேபிள்னா கூட உங்களுக்கு யூஸ் தெரியல. 135, 135Kன்னு எழுதிக்கலாம். 135K, 135K, 15,30,000. இதை மட்டும் கேன்னு எழுதலை. ஸோ now we know that output tax. இப்போ now computation of input tax. Computation of input tax நம்ம calculation பண்ணலாம். பார்க்கலாமா? சரி, ரா மெட்டீரியல் ஏ, ரா மெட்டீரியல் பி அண்ட் இன்சூரன்ஸ் சார்ஜ், இது மூணுமே. இது எதுக்கும் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இருக்கு. அதாவது ரா மெட்டீரியல் ஏ, ரா மெட்டீரியல் பி, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, இது மூணு விஷயம் இருக்குது. ரைட்டா? இது மூணுத்துக்கும் என்ன பண்ணுறாங்க? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இருக்குது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா அவன் கொஷினில் கொடுக்கல. எங்கே பாருங்கள், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி தான் கொடுத்துருக்கான். எவ்வளோ கொடுத்துருக்கான்? ரா மெட்டீரியல் ஏக்கு ஒரு 20,000 நாங்கள் பே பண்ணோம். எஸ்ஜிஎஸ்டியும் 20,000 நாங்கள் பே பண்ணோம். ரா மெட்டீரியல் பிக்கு 25,000 சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி பே பண்ணோம். தனித்தனியாக பே பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸுக்கு 55,000, 55,000 நாங்கள் பே பண்ணோம். ஐஜிஎஸ்டி நாங்கள் ஒன்றுமே பே பண்ணல. அப்போ டோட்டலாக இன்புட் டேக்ஸ் வந்து சிஜிஎஸ்டி எவ்வளோ கட்டியிருக்காங்க? 1 lakh வந்து they have paid, and 1 lakh they have paid for SGST, and they have paid nothing for IGST. இப்போ நமக்கு அவுட்புட் டேக்ஸ் தெரிஞ்சிச்சு, இன்புட் டேக்ஸ் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நெட் ஜிஎஸ்டி பேயபிள். நெட் ஜிஎஸ்டி பேயபிள்.
ஓகேவா? ஸோ, ஆஸ் வி நோ தட் அவுட்புட் டாக்ஸ் நம்ம எழுதிடுறோம் முதல்ல. அவுட்புட் டாக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ? 135,000, 1,35,000 இது வந்து 15,30,000 ரைட்டா? எப்படிங்க சார் 15 லேக்ஸ் வந்துச்சா? 85 லேக்ஸ் 18% அவ்வளோதான் வருது. பெரிய அமௌண்ட் வரும். மற்றலாம் சின்ன அமௌண்ட்டு. சரி, இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்கு. சிஜிஎஸ்டிக்கும், எஸ்ஜிஎஸ்டிக்கும் இருக்கு. ஸோ, அதை மைனஸ் பண்ண போகிறோம். இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஆஃப் சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குது நம்மக்கிட்ட? 1 லேக் அண்ட் 1 லேக் இருக்குது. 1 லேக் அண்ட் 1 லேக். இதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போது பெண்டிங் எவ்வளோ தான் இருக்குது இதில்? லயபிலிட்டி நெட் ஜிஎஸ்டி பேயபிள் ஆர் லயபிலிட்டி, ஏன்னா வேறு எதுவும் நம்ம மைனஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ நெட் ஜிஎஸ்டி பேயபிள்னு ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாம் இன்ஸ்டெட் ஆஃப் லயபிலிட்டி. இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணணும். 35,000 நில். ரைட்டா? ஸோ 5 சம்ஸ் அழகாக கிளாரிட்டியாக எல்லாமே தெளிவாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? நமக்கு தெரியும் டாக்ஸை ஃபைல் பண்ணுறது 20th ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்னு. பட் இன்ட்ரெஸ்ட் வந்து சப்போஸ் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டோம் டியூ டேட்டில், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸும் கரெக்டாக பண்ணிட்டோம். பட் சம்டைம்ஸ் நம்ம பண்ண மறந்துட்டோம், டேக்ஸ் வரும். அந்த டேக்ஸை வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் எதில் கால்குலேட் பண்ணுறது? எவ்வளோ டேஸ்க்கு நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம்? அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு சம்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.